பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லி எரேமியா புலம்புகிறதை இந்த நாளில் நம்ம வாசிக்க முடியும். அவர் சொல்றாரு, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்திலே நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லி. அநேக பேர் இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகளில் பங்கு வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற நேரங்களில் அது அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது அவள் வாழ்க்கையில நிரந்தரம் என்று சொல்லி அநேக காரியங்களை அவங்க யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. வேதத்தில் லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமார் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். தன் தகப்பனுடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சொத்தும் தன்னுடைய வாழ்க்கையில நிரந்தரம் என்று சொல்லி என்ன பண்றான்னா, தன் தகப்பனத்திலிருந்து பங்கை பெற்றுக்கொண்டு அவன் கடந்து போகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றும் செலவழித்து மறுபடியும் தன் தகப்பனிடத்தில் வருகிறதை நம்ம வாசிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எது நமக்கு பங்கு என்று சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அது நம் வாழ்க்கையில நிரந்தரம் இல்லாமல் மாறுகிறது. இந்த லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அதனால தாவீது சொல்றாரு, சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5-6ஆம் வசனத்துல இப்படியா சொல்லுகிறாரு, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர், நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்றார். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், ஆகையால் அவருக்கு சொல்றாரு, நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்றார். நாமாய் கூட கர்த்தர் என் சுதந்திரம், அவர் என் பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படும் போது, அவர் என் வாழ்க்கையில பங்காய் இருக்கிற நாம் நினைக்கப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நேர்த்தியான இடங்களில நம் வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, நன்மையான எந்த ஈவும் தேவனிடத்தில் இறங்கி வருகிறது என்று அவரிடத்துல வேற்றுமையான நிழல் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த வசனத்துல நம்மளால வாசிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ சொன்னமே, நாமாய் கூட எரேமியா சொன்னது போல கர்த்தர் என் பங்கு என்று சொல்லி நம்ம ஆத்மா சொல்லப்படும் போது, அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கப்படும் போது, கர்த்தர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.